கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நான் வெட்கப்படேன். வெட்கப்படுறீங்களா? இல்லையா, ஆமாவா அப்படின்றத இந்த பிரசங்கத்தின் முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆமென். ஸோ இன்றைக்கு நம்ம பேச போகிற காரியம் என்னன்னா, ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அந்திரேயா எழுதின நிருபம் அப்படின்னு ஒரு கடிதம் இருக்கு. யோசிக்காதீங்க, ஆண்ட்ரூன்னு ஒரு வாலிப புள்ள, அந்த புள்ள ஒரு லெட்டர் எழுதிக்குது. அதை தான் தூய தமிழில் அந்திரேயா எழுதின நிருபம்னு நான் சொன்னேன். சரிங்களா? அந்த பிள்ளை எழுதின கடிதத்திலிருந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டும்படியாக நான் விருப்பப்படுகிறேன். இதை வாசிக்கும் பொழுது இந்த பிரசங்கத்தினோட நோக்கம் உங்களுக்கு புரியும். இது உங்கள் வாழ்க்கையோடு நிச்சயமாக தொடர்பு கொள்ளும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமாகறீங்க? நான் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே விசுவாசிக்கிறீங்கன்னா என்ன நியாயம் இது? நான் எதாவது சொல்லிட்டு அப்புறம் விசுவாசிங்க. சரிங்களா? ஆல்ரைட். சரி, நான் அந்திரேயா எழுதின அந்த கடிதத்தை பற்றி நான் பேசுகிறேன். என் தகப்பன் சவுத் பேப்டிஸ்ட் பிரசங்கியார். நான் அடிப்படையில் சபையில் தான் நான் வளர்ந்தேன். சொல்கிறீங்களா? எனக்கு எல்லா வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கதைகளும் எனக்கு தெரியும். நான் 8 வயதில் ஞானஸ்நானம் பெற்றவன். நான் உயர் படிப்பை நான் என்னுடைய கிராமத்திலேயே நான் படித்து முடித்தேன். எனக்கு ஒரு விருப்பம், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சேர வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது கல்லூரிக்காக. கல்லூரிக்கு சேரும்போது நீங்கள் நினைப்பீர்கள், இதற்கும் கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தமிழ் என்ன சொல்லலாம், கடவுள் இருக்கிறார் என்கிற கோட்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் நான் கல்லூரிக்கு சென்ற பின்புதான் கடவுள் இருக்கிறார் என்கிற கோட்பாடுக்கும் அந்த விசுவாசத்திற்கும் எனக்கும் பெரிய ஒரு அப்டக்கிள், அதாவது பெரிய ஒரு தடை இருந்ததாக நான் கண்டேன். எப்படி என்றால் சொல்றாரு, என்னுடைய ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் அவர் பிரசன்டேஷன் பண்ணும் பொழுது, அவருடைய கிளாஸை எடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்பவர் மற்ற கடவுளுடைய காப்பி என்பதை மறைமுகமாக சொல்லுவார். அதே போல இயேசு கிறிஸ்து என்பது ஒரு கட்டுக்கதை அப்படி என்பதை அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். என்னுடைய மின்காந்த கிளாஸ்ல, மின்காந்தத்தின் எலக்ட்ரோ மேக்னட்டிக்கோட கிளாஸ் கோர்ஸ்ல, அந்த கிளாஸ்ல என்னுடைய ப்ரொஃபசர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய அந்த டிசைன்களும் கோட்பாடுகளையும் பார்த்து இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் தான் படைத்திருப்பாரா என்பதை அவர் மறைமுகமாக வேடிக்கையாகவும் கிடலாகவும் என்னை அவர் கிண்டலடிப்பார். காலம் மற்றும் நேரம், ஸ்பேஸ் அண்ட் டைம், டெக்னாலஜி, இதை பற்றி சொல்லிக் கொடுக்கிற என் ஆசிரியர் நிச்சயமாகவே வேற்றுகிரகவாசி இருக்கிறார் என்பதை அவர் நம்புகிறார். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதை அவர் மறுதளிக்கிறார். இது போல ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக அநேக வகுப்புகளை எடுத்து எடுத்து என்னுடைய விசுவாசத்தை குலைக்க அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கல்லூரி மாணவருக்கு இருக்குமா என்பதை நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இதுதான் உண்மை. துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய சக கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் போதுமான அளவு பயிற்சி இல்லாத காரணத்தால் மிக வலிமை அற்ற ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க, வாக்குவாதம் சொல்லுவாங்களா, வலிமை அற்ற ஒரு வாக்குவாதத்தில் அவர்கள் ஆயத்தம் ஆகாததினால் அவர்கள் தோற்று போகிறார்கள். இதே போல நான் கிறிஸ்துவனாக இருக்கிறதுனால், இந்த கல்லூரியினுடைய செட்டப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசிரியர்கள் மூலமாகவும் என்னுடைய சக மாணவர்கள் மூலமாகவும் நான் சோதிக்கப்படுகிறேன், நான் சவாலிடப்படுகிறேன். என்னை அநேகர் என்ன பண்றாங்க, கிண்டல் அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப சுலபம். கர்த்தர் இல்லை என்பதும், நான் விசுவாசிக்க என்றும், நான் விசுவாசிப்பது பொய் என்றும் நான் சொல்வதற்கு மிக எளிவை. ஆனால் அதன் மத்தியில் நிற்பதுதான் பெரிய சோதனையா இருக்கிறது. ஆதலால் என் சக கிறிஸ்தவர்களே, மை ஆல் கிறிஸ்டியன்ஸ், எஸ்பெஷலி முக்கியமாக கல்லூரி படிக்கும் மாணவர்கள், வாலிப பிள்ளைகள்,
அவர்கள் நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன், ஏன் விசுவாசிக்கிறேன் என்பதை குறித்த தெளிவு நாம் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும், அதுவும் இந்த காலத்தில் வேண்டும் என்பதை நான் மிக தாழ்மையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் கல்லூரிக்கு போகும் மாணவர்கள் எல்லாம் கல்லூரியை இப்பொழுது எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஒரு கொள்ளையிடப்படுகிற ஒரு கொள்ளையாளி போல பார்க்கிறார்கள் கல்லூரிகளை. ஏனென்றால் நான் விசுவாசத்துடன் சொல்கிறேன், தேவ வார்த்தையோடு சொல்கிறேன், ஆனால் இந்த கல்லூரிகள் என்ன பண்ணுகிறது, கொள்ளை செய்கிறவர்கள் போல என்னுடைய விசுவாசத்தையும் என் நம்பிக்கையும் அவர்கள் உரித்து போடுகிறார்கள். தட்ஸ் an ambush. ambush என்ன தெரியுங்களா? தடாடிலாம் என்ன உள்ள உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உருவி எடுத்துன்னு போறது, அதான் கொள்ளையிடுகிறது. அதான் சொல்றாரு. இந்த காலத்துல இருக்கக்கூடிய கல்லூரி அறிவு இந்த மாதிரி இருக்கலாம். கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, the Christians are walking in totally unaware of danger until it's too late and the danger has already been done. கிறிஸ்தவர்கள் இதனுடைய ஆபத்து தெரியாமல் இது ரொம்ப தாமதமாகவும் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக ஜனங்களுக்கு இது மிகவும் இந்த தாக்குதல் தாக்கி ரொம்ப தாமதமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபர் எழுதுகிறார். இதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள தோணலாம், இந்த கடிதத்துக்கும் நீங்க பிரசங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு. இவர் வாயை திறந்து சொல்லிட்டாரு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உலகத்துல வாழும்போது எத்தனை பேர் இவரு பட்ட கண்ணோட்டம், இவர் சந்தித்த இந்த சோதனைகள் நாம சந்திக்கிறோம்? ஹலோ, எத்தனை பேர் உங்களை கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க? ஓ அல்லேலூயாவா, சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சுவாங்க இல்லையா? இது அது அல்லேலூயாவான்ற வார்த்தையை கூட என்ன செஞ்சுருவாங்க, அல்லேலூயாவா என்னங்க அல்லேலூயான்றது பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிபெயர்ப்பிலும் காமனா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னங்க, அல்லேலூயா. அல்லேலூயான்ற வார்த்தை ரொம்ப உன்னதமான வார்த்தை, இப்ரேய வார்த்தையில கர்த்தரை துதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. ஆனா அதை எப்படி மாத்திட்டாங்க, கிறிஸ்தவர்களை கிண்டல் அடிக்கும் வார்த்தையா மாத்திட்டாங்க. உண்மையா இல்லையா பாருங்க, இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க யோசிக்கலாம், பிரதர் எனக்கு ஏன் பிரதர் இந்த மாதிரிலாம் என்னது ஏன் பிரதர் இந்த பிரசங்கம் இல்லை, ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? யாரு என்ன சொன்னாலும் நான் என் விசுவாசத்தை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே விசுவாசிக்கிறீங்களா? யார் என்ன சொன்னாலும் என்னுடைய விசுவாசத்தை விட்டு நான் நகர மாட்டேன் சொல்லுகிற நாமே 4 கேள்வி கேட்டா நிக்க முடியலங்க பிரதர். உண்மையா இல்லைங்களாங்க? நம்ம என்ன சொல்றோம், என்ன ஆனாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும், பசியானாலும் பஞ்சமானாலும், வறட்சி ஆனாலும் பூகம்பமானாலும், என்ன ஆனாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க ஒருவராலும் கூடாது அப்படின்னு நம்ம சத்தமா சொல்லுவோம். சொல்ற நாமளே என்ன பண்ணுவோம், உலகத்தா மனுஷன் 4 கேள்வி கேட்கட்டுமே கிறிஸ்தவத்தை பத்தி, நீங்க ஏன் கிறிஸ்டியனா இருக்கிறீங்க அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட 4 கேள்வி கேட்கட்டுமே. கேட்டா நம்ம கிட்ட பதில் சொல்வதற்கு ஸ்டேபிளா நின்று சொல்லி புரியுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? காரணம் என்னன்னா, உங்களை குற்றம் சொல்லவில்லை, ஏன்னா அந்த மாதிரி நாம பயிற்சிக்கப்படவில்லை. ஹலோ, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கதையை பார்ப்போம், ரிலேஷன். ஒரு உதாரணம், ஒரு கிரைம் நடந்துக்குது சரிங்களா? ஒரு கிரைம். என்ன கிரைம்னா, ஒரு வீட்டில் ஒரு மனைவி, ஒரு பெண் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஓகேங்களா? அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக 2 ஆபீசர் வராங்க சரிங்களா? அந்த 2 ஆபீசர்ஸ் பேர் என்னன்னு வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரிஜினல் பேர் இல்ல, நானா வச்ச பேர் சரிங்களா? ஒருத்தர் பேரு ஆலன், ஒருத்தர் பேரு பீட்டர் சரிங்களா? ஆலன் எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் நல்ல அனுபவம் பெற்ற ஒரு மனுஷன். பீட்டருக்கு அறிவு இருக்கு, ஆனா இப்போதான் புதுசா வந்துக்கிறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. இப்போ 2 பேரும் பார்ட்னரா இருந்து இந்த கிரைம் கேஸை கண்டுபிடிக்க போறாங்க சரிங்களா? என்ன கிரைம்? ஒரு வீட்டில் கொலை நடந்துக்குது, அந்த கொலைக்கு ஒரு மனைவி இறந்துருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஆலன் சொல்றாரு, அனுபவமான மனுஷன், இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல சரிங்களா? இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா ஆலன் சொல்றாரு, என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் சார். பீட்டர், நான் என் அனுபவத்தில் சொல்றேன், அதிகபட்சம் இந்த அம்மாவுக்கு எந்த எதிரிகளும் எனக்கு தெரியல.
யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பக்கத்தில் அக்கத்தில் எதிர்க்க பின்னாடியில் எல்லாம் நல்லா தான் பழகி இருக்கிறாங்க, நல்ல பெண்ணாக இருக்கிறாங்க, விசாரித்த வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும், அதாவது பார்த்த வரைக்கும். என் அனுபவத்தை சொல்கிறேன், இவன் புருஷன் தான் இவளை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிற. சொல்லும் பொழுது பீட்டர் சொல்கிறாரு, சார் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல, இன்வெஸ்டிகேஷன் முடியல, நம்ம எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி எல்லா துப்பறிவாளர் வேலை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம எவிடன்ஸோட கண்டுபிடிப்போம்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கடைசியாக தேடுறாங்க, தேடி கடைசியாக என்ன ஆகுது, ப்ரூஃபோட பிடிக்கிறாங்க, புருஷன் தான் கொன்னான். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஆலன் என்ன சொல்லுவார்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நான் சொல்றது விலகுதா இல்லைங்களா? ஆலன் இப்ப சரியான இடத்துல இருக்கிறாரா இல்லையா? அவருடைய கணிப்பு சரியா இல்லையா? ஆனா அதே சமயத்துல இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்டா ஆலனால பதில் சொல்லிருக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்? ஆதாரம் இல்ல, அதற்கான ஆராய்ச்சி எதுவும் செய்யல, அதற்கான துப்பறிவு செய்யல. செய்யாததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, அவருக்கு தோணுது, அவருக்கு உண்மைன்னு தெரியுது. இதன் அடிப்படையில் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் தெரியுது தவிர, ஆனா என்ன இல்ல, எவிடன்ஸ் இல்லை. ஆனா இப்போ பீட்டர் என்ன செய்யறாரு, அவர் தேடுறாரு, தேடி கண்டுபிடிச்சு எவிடன்ஸோட பிடிக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணலாம், கேள்வி கேட்டா என்ன செய்ய முடியும், இப்போ பதில் சொல்ல எப்படி சொல்ல முடியும்? ப்ரூஃபோட சொல்ல முடியும், எவிடன்ஸோட சொல்ல முடியும். நான் இந்த காலவேளையில் உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிற காரியம் இதுதான். என்ன தெரியுமாங்க, நாம ஆலன் மாதிரி இருக்கிறோம், ஆனால் நம்ம பீட்டரா மாறணும்னு நான் சொல்றேன். ஆமேன். எத்தனை பேர் சொல்றது விளங்குதுங்க? ஆமேன். எவிடன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than எக்ஸ்பீரியன்ஸ். நான் திரும்ப சொல்றேன், அனுபவத்தை விட ஆதாரம் முக்கியம். சத்தமா சொல்லுங்க, அனுபவத்தை விட ஆதாரம் முக்கியம். எந்த விதத்துல சொல்றேன்னா, இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு தீர்மானம் எடுக்க உங்ககிட்ட வராங்க, ஒரு 12th படிச்ச ஒரு பையன் உங்ககிட்ட வர்றாரு. வரும்பொழுது அங்கிள் அங்கிள் இல்லை அண்ணா அண்ணா, நான் வந்து இன்ஜினியரிங் சேரலாமா இல்லை நான் வந்து மருத்துவத்தை படிப்பை நான் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு தீர்மானம் கேட்க வராரு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்றீங்க, இப்படி சொல்றீங்கன்னு வச்சுப்போமே, தம்பி ஏன் அனுபவத்தின்படி சொல்றேன்பா, படிப்புலாம் வேஸ்ட்டுப்பா, படிப்புலாம் வேஸ்ட்டுப்பா, நீ பாட்டுக்கு என்ன பண்ணு, 12th முடிச்சிட்டியா, வெரி குட், அப்படியே ஏதாவது நல்ல ஒரு கம்பெனிக்காக போய் சேரு, அப்படியே போய் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பத்தில் என்ன ஒரு 10,000 ரூபா தருவாங்க, அப்படியே 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 வந்து 10,000 12,000 15,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டுனே இருப்பாங்க. ஓரளவுக்கு எல்லாம் படிச்சு பிடிக்கிறதுக்குள்ள நீ சம்பாதிச்சு ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிடுவாப்பா அப்படின்வாங்க. இது அறிவா அனுபவமா? அனுபவம். ஏன்னா சொல்ற மனுஷன் இந்த மாதிரி செஞ்சிருப்பார். 12th படிச்ச பையன், அதாவது 12th படிச்சு முடிச்ச பையனா என்ன வயசு இருக்கும், 17 வயசு இருக்கும். இப்ப அங்கிள் அங்கிள் சொல்றான்னா அப்ப அவருக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 40 வயசு இருக்கும்னு வச்சுக்கோமே. அவர் சொல்ற அவரு ஒரு வேளை 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார். நான் சொல்றது திரும்ப வழங்குது. அப்போ அவர் எதன் அடிப்படையில் பேசுறாரு, அனுபவத்தின்படி. இப்போ அதே பையன் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவாரு, இல்லப்பா இல்லப்பா போய் மேற்கொண்டு படி, 1000 பேர் 1000 சொல்லட்டும், நீ போய் மேற்கொண்டு என்ன பண்ணு, படி, மருத்துவ தொழில் பிடிக்குதோ இல்லை உனக்கு இன்ஜினியரிங் பிடிக்குதோ எதுவாக இருந்தாலும் போய் படி, படிச்சா உனக்கு இன்னும் வந்து நினைச்சதை விட இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம், உன் குடும்பத்தை பார்த்துக்கலாம், சமுதாயத்தை நல்லா மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ இது எதிலிருந்து வருது, இதுவும் அனுபவத்துல இருந்து தான் வருது. ஏன்னா கேட்ட மனுஷன் அவர் படிச்ச மனுஷனா இருந்திருப்பார். நாம விசுவாசிகளையும் அப்படிதான் பேசுறோம். நம்ம பிரதர் என்ன பண்ணலாம் பிரதர், என்ன செய்யலாங்க பிரதர், ஒரு 3 நாள் உபவாசம் போடுங்க பிரதர், என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் சீக்கிரம் நடந்துடும். 3 நாள் நடக்கலைன்னா 7 நாளாக போடுங்க, 7 நாளாக நடக்கலைன்னா 14 நடக்கலைன்னா 21,
21 நடக்கலைன்னா 40 இல்லைன்னா சாவடான்னு மனசில் நினச்சிக்கிட்டு என்னது 41 நாளாக போட்டு பாருங்க பிரதர்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப நம்மளே குற்றம் சாட்டுவாங்க. என் அனுபவத்தின்படி சொல்றேன் பிரதர், 40 நாள் உபவாசம் பண்ணவங்க எல்லாரும் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிறாங்க அப்படின்வாங்க. இது எதின அடிப்படையில் வருது? அனுபவத்தின்படி வருது. ஆனா கர்த்தர் வேதத்திலிருந்து என்ன சொன்னார்னு யாரா சொல்றாங்களா? we have been become என்ன சொல்றது, we have become so weakங்க. நான் கைட்டுறேன், கொஞ்சம் கஷ்டமாகுது, நான் தூரமாக தான் இருக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் பாதி பேர் நீங்களே மாஸ்க் போட்டுருந்துக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். நாம் ரொம்ப வீக்காக இருக்கிறோங்க. நமக்கு பைபிளில் 1000 விஷயம் தெரியுது, 1000 விஷயம் தெரியுது. ஆனால் 4 கேள்வி கேட்டால் நிற்க மாட்டோம். ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமான, எல்லா சத்தமா சொல்லுங்க, ராஜரீகமான, மறுபடியும் சொல்லுங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஒன்றா சொல்லலாமா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஏன் இது ரொம்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியர்களை பத்தி நான் காணிக்கையை பத்தி சொல்லும் போது நான் ஆசாரியர்களுடைய ஊழியத்தை பத்தி நான் சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். அவங்களுக்கு பல ஊழியங்கள் இருக்கு, பல ஊழியம் இருக்குது. உண்மையிலே சொல்றேன், பல ஊழியம் இருக்கு. அந்த பல ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஊழியம் என்ன தெரியுமாங்க? போலீஸ் ஊழியம், காவல்துறை ஊழியம். உண்மையிலே ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்னன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊழியம். நான் சொல்றேன், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது சொல்லும் பொழுது, இப்போ நம்ம காலத்துல போலீஸ்ல என்ன பண்றாங்க? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்களா? பாதுகாக்கிறாங்க. யாராவது சட்டத்தை மீறினாங்க என்ன பண்றாங்க? அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. ரொம்ப தீவிரமா குற்றம் செய்தால் அவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கூட கொடுக்கப்படுகிறது. இல்லை, இப்போ அதெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க, ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லையா? அதே நீங்க பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், ஏதாவது பிரச்சனை இருந்தால் யார்கிட்ட போய் நிற்பாங்க? ஆசாரியர்களுக்கு கிட்ட போய் நிற்பாங்க. ஆசாரியர்கள் இந்த குற்றத்திற்கு இதை செய்யணும், இந்த தண்டனை இருக்குது. ஒருத்தவங்க திருடுனா இதை செய்யணும், ஒருத்தவங்க கொலை பண்ணா இப்படி இதை செய்யணும், ஒருத்தவங்க வந்து இன்னொரு மனைவியை வந்து இச்சித்தால் இந்த தண்டனை இருக்கிறது. சின்ன தவறா இருந்தா பாளையத்தை விட்டு வெளில போகணும். சிம்பிளா சொல்லணும்னா அந்த காலத்து ஜெயில் அதுதான். உண்மைதானங்க? ஜெயிலுக்கு போகணும். இல்ல பெரிய கொடிய தப்பு பண்ணிட்டா என்ன பண்ண? மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அந்த காலத்துல. கடவுள் ஜட்ஜா இருந்து எல்லாத்தையும் வந்து பிரகடனப்படுத்தி விட்டார். இந்த ஆசாரியர்கள் போலீஸ் மாதிரி இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம், ஆவிக்குரிய ஆசாரியர்கள், இங்க என்ன சொல்லப்படுது? நாமெல்லாம் யாரா? ராஜரீக ஆசாரியர்களை நாம என்ன பண்ணோம்? மற்ற மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம பாதுகாக்க வேண்டிய, ஊழியம் செய்ய வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பத்தல, வேற மாதிரி சொல்றேன். எத்தனை பேருக்கு ரோமர் 10:10 தெரியும்? எடுக்கலாமே, தெரியலனா எடுங்க. ரோமர் 10:10 எடுங்க. ரோமர் 10:10 வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சார், நான் கேட்குறேன் உங்ககிட்ட, இங்கே ஒரு மேடமும் பல சார்களும் இருக்கிறதுனால நான் கேட்குறேன். ஆன்லைனில் நிறைய மேடம் இருக்கிறாங்க, அதனால் எல்லாருக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு மனசுல விசுவாசிச்சா போதாதா? பதில் சொல்லாதீங்க, யோசிங்க. நான் சொல்ற கேள்வியை, நான் கேட்குற கேள்வியை நிதானிங்க. சார்,
இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நான் முழு இருதயத்தோடு விசுவாசிச்சா போதாதா? பவுல் என்ன சொல்றாரு? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படுமா, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை வேலை செய்யணுமா? இதை என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, நிறைய பேர் ஞானஸ்தானம் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க, வெறும் நீ ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அறிக்கை செய் அறிக்கை செய் அறிக்கை செய் அறிக்கை செய், இயேசு கிறிஸ்து தான் தேவன், அறிக்கை செய்யணுவாங்க. இதனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு புரியல. அறிக்கைன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க, கன்ஃபெஷன் வாங்க. கன்ஃபெஷன்ற வார்த்தை ஒரு லீகல் வார்த்தைங்க. இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறேன், பிளட்ஜ்ன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க. பிளட்ஜ்னா எத்தனை பேர் தெரியும்? கை நீட்டி சொல்லுவாங்களே, தமிழ்ல என்னங்க அது? உறுதிமொழி. உறுதிமொழி. உறுதிமொழி உலகத்தின் பார்வையில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இல்லை 6 இடங்கள்ல மட்டும் தான் பயன்படுத்துவாங்க உறுதிமொழி. ஒன்று திருமணத்தில் பயன்படுத்துவாங்களா உறுதிமொழி? என்னாலும் சரி, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை பாதுகாப்பேன், உனக்கு சமாதானம் கொடுப்பேன், உனக்கு சோறு போடுவேன், எல்லாத்தையும் சொல்கிறோம் இல்லையா? உறுதிமொழி பண்ணுறோமா? 2வது போலீஸ் துறையில் பண்ணுறாங்களா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? என் தேசத்தையும் என் தேசத்து மக்களையும் என்ன ஆனாலும் சரி நான் பாதுகாப்பேன், என் உயிரைய துச்சமாக எண்ணி நான் என்ன பண்ணுவேன், என் உயிரை பணையை வைத்து நான் அந்த தேசத்தையும் தேச மக்களையும் நான் பாதுகாப்பேன் அப்படி என்ன பண்ணுறாங்க, பிளட்ஜ் பண்ணுறாங்க. மிலிட்ரியில். 4வது மருத்துவ தொழிலில். 5வது சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது இல்லை, கவுன்சிலிங்லாம் பண்ணுறாங்க பாருங்க. அந்த கவுன்சிலிங்கில் உறுதிமொழி எடுப்பாங்க. என்ன உறுதிமொழினா, அந்த வரக்கூடிய மனுஷனும் எனக்கும் இடையிலே பேசப்படுகிற காரியங்களை நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது பிளட்ஜ். இது உயிருக்கு நிகராக வைப்பாங்க. ரோமர்ல இப்போ பவுல் சொல்றேன், எதுக்காக சொல்றேன், அர்த்தம் இதுதான். பவுல் என்ன சொல்றாரு, இருதயத்தில் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லப்பா, நீ வாயில அறிக்கை செய்யறது பண்ற, நீ கையை நீட்டி பிளட்ஜ் பண்ற. என்ன பிளட்ஜ் பண்ற? இயேசுவே நீரே என் சொந்த இரட்சகர் என்று நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் மாதிரி, ஒரு மிலிட்டரி மாதிரி, ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு நர்ஸ் மாதிரி, ஒரு கவுன்சிலர் மாதிரி. ஏன்னா ஆசாரியன் இந்த எல்லா ஊழியத்தையும் செய்யணும். நீங்களாம் யாரு? சாதா இல்ல, ராஜரிக ஆசாரியர்கள். கவர்மெண்ட்டுடைய ஆபீசர்ஸ். நீங்க பரலோக கவர்மெண்ட்டுடைய ஆபீசர்ஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ நான் சொன்ன பாருங்க, 5 துறை சொன்னேன் இல்லையா? 6வது என்ன சொன்னேன்? திருமணம். அதை விட்டேன் பாருங்க. இது எல்லாம் மட்டும்தான் மக்களோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தொழில்கள். இப்போ நான் சொன்ன எந்த தொழிலுமே டியூட்டி ஹவர்ஸே கிடையாது, 24 ஹவர் டியூட்டி. உண்மையா இல்லையா? மெடிக்கலுக்கு ஏதாவது உள்ள வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆஃப் தருவாங்க இல்லைங்களா? ஆனால் மருத்துவ ஹாஸ்பிட்டல் எப்பயுமே 24/7 தானே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் 24/7 தானே. மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் 24/7 தானே. ஊழியமும் 24/7. ஆனால் மிலிட்ரிக்கு கடுமையாக ஒருத்தவன் பயிற்சி பண்ணுறான். மருத்துவ தொழிலுக்கு 14 வருஷம் உழைக்கிறாங்க, படிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? 14 வருஷம் தானே, கிட்டத்தட்ட 14 வருஷம் படிக்கிறாங்க. எதற்காக? நல்லா சம்பாதிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது, உலகத்தின் பார்வை அப்படி ஆயிடுச்சு இல்லை, தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக. அவன் சொன்னான் பாருங்க ஒரு பிளட்ஜு. என்ன பிளட்ஜு? என்னாலும் சரி, ஒருத்தவன் பணக்காரனாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஏன் இனமாக இருந்தாலும் சரி, என் இனத்தாலா இல்லைனாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இல்லைனாலும் சரி, பாகுபாடின்றி அவன் என் நாட்டாக இருந்தாலும் சரி, என் நாடு இல்லைனாலும் சரி, நான் பாகுபாடின்றி என்னிடத்தில் வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டை அவனுடைய ஆரோக்கியத்தை நான் பாதுகாப்பேன். அவனை உயிர் கஷ்டப்படுறானா உயிரிலிருந்து அவனை காப்பாற்றுறதுக்கான எல்லா பிரயாசமும் நான் படுவேன் அப்படின்னு ஒரு பிளட்ஜ் பண்ணுறான் பாருங்க. அந்த பிளட்ஜுக்கு அவன் உழைக்கிறான். ஆசிரியர்களே இருக்கீங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்க போறோன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் மருத்துவர் இல்லை,
நீங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர் இல்லை, நீங்கள் போலீஸ் இல்லை, நீங்கள் எல்லாமாவே இருக்கிறீங்க, அதான் ஆசாரியன். நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சி இருக்கிறீங்க? ஹவு மச் ஹவ் யூ ப்ரிப்பேர்டு டு ஃபேஸ் யோர் பேஷண்ட், டு ஃபேஸ் யுவர் பேட்டில், டு ஃபேஸ் யுவர் எனிமி? உங்கள் சத்துருவை எதிர்த்து நிற்பதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய எதிராளியை நீங்கள் சந்திப்பதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்க? உங்களுடைய எதிர்த்து வரக்கூடிய நோயாளிகளை ஊழிய செய்ய எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீர்கள்? என்னாலும் சரிங்க பிரதர், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க யாரால் கூடும்? யாராலையும் கூடாது. ஆனா உங்களை நம்பி வந்தவனை கை விட்டீங்களே. வாங்க 1 பேதுரு வாங்க, திரும்ப 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம், வாசி கேட்கலாம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இது எதை குறிக்குதுன்னா ஊழியத்தை குறிக்குது. அப்படியே கீழே வாங்க, 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். எப்படி சொல்லுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்துருச்சு. வித் டெண்டர் மைண்ட், இலகிய மனசோடும் அவங்கள கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு உங்க விசுவாசத்தை சொல்லி புரிய வைங்க. இங்க பேதுரு சொல்கிறார், ஆசாரியன் சொல்லும் போது 2ஆம் அதிகாரத்தில் ஆசாரியனை பத்தி பேசினாரா, 3ஆவது அதிகாரத்தில் ஆசாரியன் எப்படி இருக்கணும்னு சொல்றார். 2 வேலை இருக்குது. ஒன்று ஊழியம் செய்யணும். ஊழியம்ன்றது சகோதரர்களோட இணைஞ்சு இருங்க. 2வது சொல்றாரு, மற்ற மனிதர்கள் கெட்டு போகாதபடிக்கு ஒரு உப்பு மாதிரி இருங்க. எப்படி? அவங்க அந்த மனுஷர்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள், உங்க விசுவாசத்தை குறித்து கேள்வி கேட்பார்கள். அப்ப கேள்வி கேட்கும் பொழுது எப்படி பதில் சொல்லணுமா? சிம்பத்தியோட பாருங்க. ஒரு 4 வசனம் இல்லை 4 பிரசங்கம் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சில பேர் ஆட்டிடியூட் பாருங்களேன், என்ன போல யாரு ஏணி மேலே ஏறுன்னு வாங்க. அதுதானே பிரதர், அதுதானே பிரதர். அந்த வசனம் தான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த அதிகாரம் தான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். தெரிஞ்சு கர்த்தர் இந்த இடத்துல ஆவியானவர் மூலமா பேசுற வார்த்தை என்னன்னா, நீங்க ஒரு ஆசாரியர்களா இருக்கிறீங்கன்னா ஒரு ஆசாரியன் நிச்சயமாக என்ன செய்யணும்? he has to serve and protect our neighbors. நம்முடைய அயலான்களுக்காக ஊழியமும் செய்யணும். என்ன பண்ணுவாங்க? பாதுகாக்கணும். ஊழியம் எப்படி செய்யணும்? 8ஆம் வசனத்தின்படி. பாதுகாப்பு எப்படி பண்ணணும்? 15ஆம் வசனத்தின்படி. எப்படி பாதுகாக்கணும்? அவன் கெட்டு போற நிலைமையில இருக்கிறான். கெட்டு போற நிலைமையில இருக்கிறவனை பார்த்து என்ன பண்ணும்? அவன் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க மறுமொழி சொல்லணும். ஹலோ, எத்தனை சொல்ல வேலைக்குதுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்டாலே நம்மளே தெளிவா பதில் சொல்ல மாட்டோமே. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. அந்த ஆராய்ச்சியில ஒரு கணிப்பு எடுக்கிறாங்க. சரிங்களா? என்ன கணிப்புனா, கேள்வி கேட்குறாங்க, நீ ஏன் விசுவாசியா இருக்கிற? இதான் கேள்வி. நீ ஏன்பா கிறிஸ்டியனா இருக்கிற இப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது முதல்ல பதில் என்ன சொல்றாங்கன்னா, நான் சபையில் வளர்ந்தவன், எங்க அப்பா சர்ச்சுக்கு போனவங்க, எங்க தாத்தா சர்ச்சுக்கு போனவங்க, 3 தலைமுறை 4 தலைமுறை கிறிஸ்டியனுங்க, அதான் நானும் கிறிஸ்டியன். 2வது, என் அனுபவம் என்னை மாற்றியது. என் அனுபவம் என்னை மாற்றியது அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சொன்ன ஒரு உணர்வுங்க.
கடவுளே எனக்கு வந்து வெளிச்சமாய் வந்து எனக்கு சொன்ன ஒரு உணர்வுங்க. அதனால என் வாழ்க்கையில் நான் வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து நான் கிறிஸ்டியனாக மாறினேன். மூணாவது, இயேசு தாங்க என்னை மாற்றினார். எப்படின்னா, நான் குடிகாரனாக இருந்தேன். இந்த கதைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் குடிகாரனாக இருந்தேன், நான் பல வருஷமாக சிகரெட் குடிச்சிருந்தேன், நான் பல வருஷமாக வந்து என் மனைவியை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன், நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை வந்து கீழ்ப்படியாமல் நான் இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? துரத்தி விட்டாரா? அடகாத கழுதை எப்படி கர்த்தர் அடக்கினாரோ அந்த மாதிரி எந்த கழுதையை அடக்கினாருங்க அப்படின்னு பல சாட்சியை சொல்லுவாங்க இல்லையா? இது மூணாவது வகை. நாலாவது வகை, கடவுள் என்னை அழைத்தார். அது என்னங்க? கடவுள் என்னை அழைத்தார். நான் இந்த சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கலங்க. ரோட்டில் நடந்து போயிருந்தேன், திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க, மகளே மகனே கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார், இப்பொழுதே ஓடிவா அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஓடிவான்றாரு, கொஞ்சம் பார்ப்போம் என்ன தான், ஓடி போய் பார்ப்போம் அப்படின்னு நான் போக ஆரம்பிச்சேங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்னை மாற்றினாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் தான் என்னை அழைச்சாருன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையா நீ ஏன்பா கிறிஸ்டியனா இருக்கிறேன்னு கேட்டா வந்த பதில்கள் இந்த 4 தான். ஏன் தெரியுமா? இது எல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்கள். ஒருத்தவங்க கூட நீ ஏன்பா கிறிஸ்டியனா இருக்கிறேன்னு கேட்டதுக்கு கிறிஸ்தவம் தான் சரி அப்படின்னு ஒருத்தவங்க பதில் சொல்லியும். இதுல ஒரு பல பதில்கள் நியாயமான பதிலாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆவியானவர் என்னை அழைச்சார்ன்றது ஒரு நியாயமான பதில் தான், சரிங்களா? அதே மாதிரி இயேசு என்னை மாற்றினார் என்பதும் நியாயமான பதில் தான், நியாயமான பதில். ஆனால் இது எல்லாமே அவங்களே அனுபவத்தின் அடிப்படையில் வந்துச்சு, அவங்களே சொந்த கருத்துக்கள், உண்மையா இல்லையா? ஆனால் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட சொல்லலன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா அது கஷ்டம்ன்றேன்? கிறிஸ்தவம் தான் சரிங்க, அதனால தாங்க நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? எப்படி சொல்கிற, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அப்போ நம்ம என்னத்தை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எவிடன்ஸை தூக்கி வைக்க வேண்டிய வேலை இருக்கும். எவிடன்ஸை தூக்கி வைக்கணும்னா நான் பைபிள் படிக்கணுமே. நான் தான் வார வாரம் பிரசங்கத்தை பற்றி கேட்டு போகிறாளச்சே. உங்களை சொல்ல, பொதுவாக சொல்ல. ஹலோ, உலகத்தில் ஏன் ரொம்ப நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? இந்த காரணத்தினால்தான். வெறும் உங்க அனுபவத்தோட பேசுனீங்க, வேதத்தில் கூட எவிடன்ஸை தூக்கி வைக்க மாட்டீங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம், நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ள. நீதிமொழிகள் 26:4-5. இதை எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் கேள்வியை கேட்டார். நீதிமொழிகள் 26:4-5. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். இப்போ கேள்வி என்னன்னா, பதில் சொல்லவா வேண்டாமா? 4ஆம் வசனத்தில் சொல்லுன்னுது, 5ஆம் வசனத்தில் சொல்லாதேன்னு. இந்த இடத்துல மதீனன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு புரிஞ்சுப்பீங்க. முதல்ல சொல்லாதேன்னு சொல்லப்படுறதுக்கு பாருங்க, அந்த மதீனன் யார் தரமா சொல்லுகிறது? அதே நீதிமொழிகள் வரும், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதீனன் வரும். அவனுக்கு மறுமொழி சொல்லாதேன்றார். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டான். ஆனா இன்னொரு கேஸ் இருக்குது, அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா அதை குறித்த அறிவு பற்றாக்குறை இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது, தேட தெரியல. ஆனா அந்த தேடலுக்கான பதில் யாருக்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட மூடன் இருந்தால், இப்ப இப்படி சொல்றேன் புரியுற மாதிரி, இப்ப நான் வந்து பைபிள் படிக்கிற ஆளு, ஒரு அளவீடு வரி வச்சுப்போம். இப்போ கடைசியில் பிரதர் இருக்கிறார், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பைபிள் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமான பைபிள் அவருக்கு தெரியுமா? கம்பேரிட்டிவா சொல்லணும். ஊழியத்தின் பார்வையில் பார்க்கும்பொழுது பைபிளில் இருக்கிற நிறைய சத்தியங்கள் எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவர் ஒரு தொழில் பண்றார், அந்த தொழிலை குறித்த ஞானம் அவருக்கு அதிகமா இருக்குமா எனக்கு அதிகமா இருக்குமா? தொழில் பார்வையில் நான் அவருக்கு மூடன்,
ஊழியத்தின் பார்வையில் அவர் எனக்கு மூடன். இப்ப நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட என்ன பண்றேன், எனக்கு தெரியாத விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது இப்போ அந்த மூடத்தனம் மறைகிறது. நீதிமொழிகள் சொல்ற வார்த்தை என்னன்னா, மூடனுக்கு மறுமொழி சொல்லுன்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் கேள்வியோடு இருக்கிறாங்க, வாஞ்சையோடு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பதில் எங்க கிடைக்கிறது, எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. அந்த கேள்விக்கான பதில் உன்னிடத்தில் இருக்குது. போய் அவனுக்கு பதில் சொல், மறு உத்தரவு கொடு. அப்பொழுது அவன் இவ்வளவு காலமும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுப்பான். இல்ல ஏற்கனவே நான் தப்பா நினைச்ச விஷயத்தை சரியா புரிஞ்சுப்பான். அப்ப பேசும்பொழுது எப்படி பேச முடியும்? என் அனுபவத்தின்படி சொல்றேன் சொல்ல முடியுமா, இல்ல எவிடன்ஸோட பேசணுமா? எத்தனை முறை சொல்ல வேலைங்க. நான் உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துறேன். நான் கர்த்தர் இந்த காலத்துல சொல்லுகிற வார்த்தை கிட்டத்தட்ட சொல்றாங்க 30% மட்டும்தான், 30% வாலிபர்கள் மட்டும்தான் சபைக்கு வாஞ்சாவே போறாங்களாம். மீதி இருக்கக்கூடிய 70% வாலிபர்கள் ஒவ்வொரு வருஷமும் சபையில குறைந்து கொண்டே போகிறார்கள். ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமாங்க? ஏன்னா பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க, நிறைய கேள்வி வருது. அந்த கேள்வி வர்றவங்க கிட்ட அனுபவத்தை சொல்லக்கூடாதுங்க, எவிடன்ஸ் எடுத்து காட்டணும். நாங்கள் பிரதர் பிரசங்கம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பெரியவராக்குவார், கர்த்தர் உங்களுக்கு காரு தருவார், கர்த்தர் உங்களுக்கு வீடு தருவார்னு பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு நான் சந்தோஷமா வந்தேனே. நீங்க என்னன்னா போய் ஊழியம் பண்ண சொல்றீங்களே. எத்தனை பேர் இங்க வேலை செய்றீங்க? அதை விட பெரிய வேலை இது. அந்த வேலை உங்களுக்கு காசு மட்டும்தான் தரும், அனுபவம் மட்டும்தான் தரும். ஆனால் இந்த வேலை தேவனுடைய வலது பாரசத்தில் போய் உங்களை உட்கார வைக்கும். ஜீவ கிரீடம் உங்களுக்கு தரும், நித்திய பாதைக்கு உங்களை வழி நடத்தும். ஆமேன். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். ஆமேன். பாருங்க, உண்மையா இருந்தாருங்க யாரு? ஆபிரகாம். இன்னைய வரைக்கும் 2000 வருஷம் 3000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கும் ஆபிரகாம் படிச்சுட்டு வரும். நான் சொல்றேன் பாருங்களேன், கர்த்தருக்காக உண்மையாக அந்த ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆசாரியர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆபிரகாம்ல ஆபிரகாம்னு ஆசீர்வாதம் காதுக்குள்ள போகக்கூடாது. ஆபிரகாமுடைய பெயர் வரலாற்றில் இனிமேல் அழிக்கவே முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் பார்வையில் உங்களுடைய வரலாறை அழிக்கவே முடியாது. உங்க ஆசாரியத்துவத்தை அப்படி பாக்குறீங்களா? ஆமேனே வரல பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் இல்லையா? ஒரு அதிகாரம், ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 22, மத்தேயு 22 35ஆம் வசனம் 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப்போ. மத்தேயு 22 போவோம். மத்தேயு 22 35 40. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேங்க்யூ. முழு மனதோடும் அன்பு கூறுவாயா. கவனிச்சிங்களா? என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும். இது என்ன ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஷெம்பான்னு சொல்லுவாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ அப்படியே உபாகமம் 6ஆம் அதிகாரம் வாங்களேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஓ இஸ்ரவேலே, அது 4ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது இல்லையா? 4ஆம் வசனத்துல வாசிங்க. இஸ்ரவேலே இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஓகே, இந்த இடத்துல என்ன சொன்னுச்சு? முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும். இங்க என்ன வார்த்தை மாற்றப்பட்டிருக்கிறது? மனதோடும். பழைய ஏற்பாட்டில இருந்து என்ன வார்த்தை இயேசு கிறிஸ்து மாத்திட்டாரு? பலத்தோடும். பலத்தோடும் சொல்லப்படுகிறது என்னன்னா, அர்த்தம் புரிஞ்சுங்க. என்னங்க, வசனத்துல இருக்கிற வார்த்தையை மாத்திட்டாரு. இயேசு கிறிஸ்து தானுங்க சொன்னாரு, வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை உறுப்பை கூட மாத்தக்கூடாதுன்னாரு. இவர் ஒரு வார்த்தையை மாத்திட்டாரு. பலன்ற வார்த்தையை தூக்கிட்டு மனம்ன்ற வார்த்தையை போடுறாரு. என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? அர்த்தம் இதுதான், புரிஞ்சுங்க. உன் பலனை எதுல காட்டுறேன்னா மனதுல காட்டுன்றாரு. புரியுற மாதிரி சொல்றீங்களா? அந்த மனம்ன்ற வார்த்தைக்கு வந்துச்சு இல்லையா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் சொன்ன மனம்ன்ற வார்த்தை, மைண்ட்ன்ற வார்த்தை எபிரேய மொழியில, இது இந்த மொழியில சொல்லப்படுகிறது. இது ஏதோ ஒண்ணு, இது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. டயானோயா, சரிங்களா? டயானோயான்ற வார்த்தை. இந்த டயானோயான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? அவர் என்ன சொல்றாரு? புரிந்து கொள்வது, புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை. புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் கேட்கிறாரு, கேள்வி என்ன கேட்டாரு? இதுக்கு ஆக்சுவலி ஆரம்பத்துல இருந்து இயேசு கிறிஸ்து முழு பலத்தோடு அன்பு கூறுவாய்கன்னு சொல்றாரா? கேள்வி எதனால இது சொன்னாரு? நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று, எது பெஸ்டான கமாண்ட்மெண்ட் கேட்கிறாரு. எது சிறந்த பிரமாணம் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற வார்த்தை உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. சொல்லும் போது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும்ன்றது அது எந்த வார்த்தையை மாத்தினாரு? பலத்தோடும்ன்ற வார்த்தையை மாத்தினார்ல. என்ன சொல்றாருன்னா, அர்த்தம் இதுதான். உன் பலனை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்கும் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்றதுக்கும் உன் அறிவு கூர்மையை வளர்த்துக்கிறதுக்கும் நீ என்ன பண்ண பயன்படுத்து. ஆதலால் உன் தேவனாகிய கர்த்தரை நீ பிரியப்படுத்தலாம். எப்படிங்க? முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியுமா? அன்பு கூற முடியுமா? முடியும். எப்படி? ஆராதிக்கிறது மூலமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். வர்ஷிப்ல பண்ணலாம். முழு மனதோடுன்னு சொல்லும் போது எதை சொல்றாரு? புரிஞ்சுக்கணும். பைபிளை நான் புரிஞ்சுக்கணும், பைபிளுக்கான புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கணும், பைபிளினுடைய அறிவு கூர்மையை வளர்த்துக்கணும். வளர்த்து கொக்கி போட்டாரா? அடுத்த வசனம் கண்டினியூ பண்ணுங்களா, புரியும் உங்களுக்கு. இப்போ நான் ஏன் அறிவு கூர்மையை வளர்த்துக்கணுன்ற கேள்விக்கு பதில் புரியும் பாருங்க. வாசிங்க, மத்தேயு வாங்க. இது முதலாம் பிரதான கற்பனை, முதலாம் பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சார், பிறனிடத்திலும் நான் அன்பு கூறணும் சார். எப்படி? நான் இதை கத்துக்கிறது மூலமா, நான் வேத வசனத்தை நான் அதிகமா ஆழமா புரிந்து கொள்வதன் மூலமாய். வெறும் எமோஷன் மட்டும் கிடையாது. சர்ச்சைக்கு வந்த உடனே வெறும் குதிக்கிற வேலை மட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கீபோர்டு பீட்டு பத்தலைங்க பிரதர், ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க பிரதர். அது இல்ல. வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும், எப்படி நீ தேவனை நேசிக்க முடியும்னா, ஒன்னு ஆராதனையின் மூலமாக, ரெண்டாவது சொல்றாரு மனதோடு ஓ முழு பலத்தை என்ன பண்ணு, வேதத்தை புரிவதற்கான அந்த ஒரு எஃபர்ட்டை போடு. ஏன்னா உன் சக அயலான் என்ன பண்றான், அறிவு இன்மையில் இருக்கிறான், அவனுக்கு நீ சொல்லி கொடுப்பதன் மூலமாக அவனை நீ நேசிக்கிறாய் என்றார். ஆசாரிய ஊழியம்ன்றது சாதாரண ஊழியம் கிடையாது. அது என்னன்னு சொல்ற, ராஜரிக ஆசாரியர். ஒரு ராஜா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
ஆசாரியன் தீவிரமாக இந்த மாதிரி ஊழியம் செய்யணும். ராஜா எப்படி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்? சாலமோன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சாலமோன் இடத்துல 2 பெண்கள் வராங்க, சொல்கிறாங்க இது ஏன் குழந்தையோட வராங்க, ஒரு குழந்தையோட. இது ஏன் குழந்தைன்னு ஒரு அம்மா சொல்லுது, இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, இது ஏன் குழந்தைன்ட்டு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி வருவாங்க. எப்படி தான் வருவாங்க? நான் என்ன தீர்மானம் எடுக்கிறது, நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னுவாங்க. வாழ்க்கை வாழ்றது நீ தீர்மானம் எடுக்க வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு? ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டங்க. திடீர்னு என்ன ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. ஜெபம் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பாஸ்டர் நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்து 4 நாள் தான் இருந்திருக்கும். அந்த பிள்ளைய பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுன்னு கேட்டால் நான் என்னங்க சொல்கிறது? யோசிப்போமா இல்லையா? வாழ்க்கையில் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க, என்ன தீர்மானம் எடுக்குன்னு தெரிலங்க சொல்லுவாங்களா இல்லையா? பாருங்க, எல்லாத்தையும் என்ன நினச்சிக்கிறோம், எல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பார். இல்லை, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊழியத்தை யாரை கொடுத்துக்கிறாரு? ஆசாரியனை கொடுத்துக்கிறாரு. ஆசாரியன் யார் இங்க? சத்தமா நம்மன்னு சொல்லக்கூடாது, நானுங்க சொல்லுங்க. யாரு? கூட்டத்தில் கோயந்த கதை கிடையாது. நம்மனா அவரும் தான் கிடையாது, நான் தான் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே நீங்க பிளட்ஜ் பண்ணிட்டீங்க. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்க விட்ட? அப்போ சாலமோன் இடத்துல வரும்போது சாலமோன் எப்படிங்க பதில் சொன்னாரு? பட்டயத்தின் மூலமாய் பதில் சொன்னார். ஒரே பட்டயம், பதில் கிடைச்சிருச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வேத வசனத்தான் உங்க பட்டயம். பட்டயம் மரணத்திலிருந்து காப்பாற்றி ஜீவனுக்கு ஏற்ற தீர்மானத்தை உங்களை கொடுக்க உதவி செய்யும். ஆமென். சாலமோன் அந்த இடத்துல சிறந்த தலைவர் நீங்க நினைக்கிறீங்களா? அதே போலதான் உங்களையும் வாழ வைக்க ஆசைப்படுகிறார் கர்த்தர். ஆமென். அப்ப ராஜரிக ஆசாரியமும் ராஜா மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ராஜா மாதிரி வந்து நம்ம தீர்மானம் சொல்லணும், ராஜா மாதிரி நம்ம வந்து தெளிவு வச்சிருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஆசாரியன் போல ஒரு குணம் இருக்கணும், அந்த தாழ்மை இருக்கணும். பதில் சொல்லும் போது காயப்படுத்தாமல் பேசணும். பாருங்கள், உலகத்தில் இந்த ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இது ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருவேளை மற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இப்படி கேள்வினா, why should anyone believe what Jesus said rather than other religious sages said? அதாவது மற்ற மதத்தின் தலைவர்கள் சொன்னதை விட இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் ஏன் நம்ப வேண்டும் அப்படின்னு யாராவது கேட்டுக்கிறாங்களா உங்ககிட்ட? இனிமே கேட்பாங்க. கேட்டா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பிரதர், அதாவது பிரதர் கர்த்தர் என்னோட கூட பேசுறாரு பிரதர், டெய்லி காலையில் 3 மணிக்குங்க பிரதர், ஒரு மெல்லிய காற்று ஜன்னல்லேருந்து வந்துச்சு, ஒரு மெல்லிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் மங்களாக அப்படியே ஒரு உருவம் தெரிஞ்சுதுங்க பிரதர். அது பேசுகிற மாதிரி இருந்துச்சு, பேசாத மாதிரி இருந்துச்சு, அப்படியே காதோரமாக பேசு. இதெல்லாம் என்னதுங்க? அனுபவம். யாராவது கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எந்த மாதிரி தான் பொதுவாக பதில் சொல்கிறாங்க. ஆனால் பதில் எப்படி மாற்றி பாருங்களேன் பிரதர். மற்ற மதங்களை விட நான் ஏன் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நான் நம்புகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வெறும் ஐடியாலஜி கிடையாது, ஐடியா கிடையாது. ஐடியானா நல்ல கருத்துக்கள் அடங்கிய புஸ்தகம் பைபிள் கிடையாது. வெறும் கருத்துக்கள் சார்ந்த கருத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய புஸ்தகம் பைபிள் கிடையாது. இது வேத வரலாற்றினால் பல பல சம்பவங்களினால் அடக்கப்பட்ட புஸ்தகம். அதனால எப்போ வேணாலும் நான் அதை போய் ஆராய்ச்சி செஞ்சுக்கலாம். பைபிள் இஸ் வெரிஃபையபிள். இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? ஆமாங்க பிறந்தாருங்க. நான் வந்து இப்போ இஸ்ரேலில் போய் பார்த்தா அந்த இடத்துல அவர் பிறந்த இடம் வந்து இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தாரா? ஆமாங்க, அவர் கல்லறை இப்போ கூட திறந்து கிடக்குது. பைபிள் இஸ் வெரிஃபையபிள். அதை நீங்க சோதித்து பார்க்கலாம். எங்க சோதிச்சு பார்த்தா தப்பு இல்லைங்களாங்க. ஒரு சில வசனங்கள் சொல்றேன், எழுதி வச்சிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:19 வரைக்கும்,
வாசிச்சிடலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:19-21. சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வீட்டில் போய் வாசிங்க, சரிங்களா? எழுதி வச்சிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:19-21, 1 யோவான் 4:1, ரோமர் 1 யோவான் 4:1, ரோமர் 14:5, 2 தீமோத்தேயு 3:14. திரும்ப சொல்கிறேன், 1 தெசலோனிக்கேயர் 5:19-21, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வசனம், ரோமர் 14:5ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யூதா 4ஆம் வசனம், 10ஆம் வசனம். இது எல்லாமே நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்யலாம். நீங்கள் போய் வெரிஃபை பண்ணணும்னா வெரிஃபை பண்ணுங்கன்ட்டு வேத வசனமே நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. ஏன்னா இங்க வந்து திருச்சி சொல்ல ஆள் இருக்குது. அதனால தயவாய் வெரிஃபை பண்ணுங்க, சும்மா உங்க அனுபவத்தை மட்டும் பேசாதீங்க. நீங்க வந்து உற்சாகப்படுத்துறார். We are not emotional speakers. We are all police. போலீஸ்னா என்னது? பரலோக போலீஸ். நம்ம பரலோக ராஜ்யத்தின் போலீஸ், பரலோக ராஜ்யத்தின் மருத்துவர்கள், பரலோக ராஜ்யத்தின் செவிலியர்கள், பரலோக ராஜ்யத்தின் கவுன்சிலர்கள். நம்ம இடத்தில் வந்து பாதுகாக்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஒப்புரவு ஆக்குறது ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவங்களை வந்து நம்ம உப்பா மாறணும்னு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதான் வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் எப்படிப்பட்டவரா? உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது. ஒருத்தர் அவர் சொல்றாரு, பிரதர், எனக்கு கர்த்தர் வந்து மறைமுகமாக பிரைவேட்டாக எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று எப்படின்னா, நீங்கள் என்னை நம்பலாம், ஏன்னா நான் எல்லாத்தையுமே வெளியரங்கமாக செய்திருக்கிறேன். நீங்கள் வெரிஃபை பண்ணணுன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 எதை நம்புவீங்க? வெரிஃபை பண்ணலான்னு சொல்கிறதா வெரிஃபை நீங்கள் வந்து நம்ப முடியும். ஏன்னா ப்ரைவேட்டில் நான் 1000 சொல்லலாம். கர்த்தர் வந்தால் வீட்டுக்கு வந்தார், கர்த்தர் என் கூட இட்லி சாப்பிட்டார், கர்த்தர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மிளகா பொடி கம்மியாக இருக்குதுப்பா தம்பி, கொஞ்சம் மிளகா பொடி எக்ஸ்ட்ராவை போடுப்பான்னு சமையல் இடத்துல சொல்லி கொடுத்தார் அப்படின்னு 1000 சொல்லலாம். நீங்கள் நம்பலாம், நம்பாகவும் போகலாம். ஆனால் அதுவே கர்த்தர் என் கூட வந்தார், நான் இருக்கும்போது என் நண்பர்களும் கூட இருந்தாங்க, என் நண்பர்களும் பார்த்தாங்க. எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை எப்படி பராமரிக்கலாம்னு வந்து ஐடியா கொடுத்தாரு. ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாமல் சில காரியத்தை அவர் மாற்றி போய்க்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த தோட்டத்தை போய் பார்க்கலாமா? முடியாதா? பார்க்கலாம். என் நண்பர்கள்கிட்ட விசாரிக்க முடியுமா? முடியாதா? விசாரிக்கலாம். இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து ஊழியங்களும் பப்ளிக்காக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நான் சும்மா வாய் சாப்பிடாமல் விடுறவன்ல, எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுறேன், நானே தேவன். ஆமென். அப்போ ஒரு ஆசாரியனா, ஒரு ஆசாரிக ஆசாரியனா நான் என்ன பண்ணணும்? பேசும்பொழுது எவிடன்ஸோட பேசணும். வெறும் எதை மட்டும் பேசக்கூடாது. அல்லது எப்படி சொல்றேனே, அனுபவம் மட்டும் போதாது பிரதர். ஹலோ, அப்போ புரிஞ்சிங்க, உங்க அடையாளம் என்ன? வேற அனுபவமா? கர்த்தர் என்ன 10 அடி தூக்கி போடுற ஜெபம் பண்ணும்போது, இல்லை நான் 30 நாள் வந்து உபவாசம் பண்ண 31ஆவது நாள் வந்து கர்த்தர் என் கூட பேசினார்ன்றது அது மட்டும்தானா? இல்லை, ஒரு ஆசாரியனா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுகிறது. சக அயலானை பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்ற வேண்டிய ஊழியமும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் வேலை நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்களா? ஹலோ, உலகத்தின் வேலையை பற்றி பேசுகிறேன். ஒரு அக்கௌண்டண்ட்டா, ஒரு டாக்டரா, ஒரு 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 நர்ஸா வேலை உண்மையாக இருக்கீங்களா? உண்மையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த பயத்தில் தான் வேலை செய்கிறீங்களா? அப்படி செய்கிறீங்கன்னா தப்பாக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். வெறும் பணத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பணத்துக்காகவே இவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனே கொடுத்துக்கிறாருங்க. நம்ம அவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும். ஹலோ, அப்போது நாம் வருகிற காலத்தில்
ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். நிச்சயமாக கேள்வி நம்ம சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. அப்போ பேசும் பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களிடத்தில் நம்ம விசுவாசத்தை சொல்கிறதுக்கு, அது எப்படி ஒரு ஆசாரியன் போல சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ராஜரீக ஆசாரியன். ராஜாவை போல இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன், ஆசாரியனை போல ஊழியம் செய்வேன், பாதுகாப்பேன். ஆமென். இப்போ நீங்கள் பிளட்ஜ் பண்ணிக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அனைவரும் எழுந்து நிற்கலாம்.